மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி டிவி வழங்கும் இலவச நிவளை கல்வி சேவை ஊடாக இணைந்து கொண்டிருக்கிற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது இனிய வணக்கத்தை கூறிக்கொண்டு நாங்கள் இன்றைக்கு தரம் 11 விஞ்ஞான பாடத்தில் உள்ள மின் காந்தவியல் தூண்டல் என்ற பாடத்தோடு இணைச்சு கொண்டிருக்கோம். ரைட், அதில் நாங்கள் நிறைய வகுப்புகளில் இணைச்சிட்டோம். நாங்கள் மின் காந்தவியல் சார்ந்து சகல விஷயங்களும் பார்த்துட்டோம். அதில் இருக்கிற தத்துவங்கள், அடிப்படை தத்துவங்கள் இருந்து ஒரு கம்பியில் ஒரு கடத்தி கம்பியில் கரண்ட் போனால் கடத்தி கம்பியை சுற்றி காந்தப்புலம் வரும். அந்த தத்துவத்தை என்ற விஞ்ஞானி கண்டுபிடிச்சார். அதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் அதை பயன்படுத்தி நாங்கள் ஒரு நிலையான காந்தத்துக்குள்ள வச்சுட்டு நாங்கள் அந்த கடத்தி கம்பிக்கு கரண்டை கொடுத்தோம்னா கடத்தி கம்பி அசைது அதை வச்சுக்கணும் டிசி மோட்டார். ரைட், அப்படி நிறைய பிரிவுகளை பார்த்தோம். மின் காந்தவியல் சார்ந்து பார்த்துட்டோம். ரைட், அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் கடந்த வகுப்புல மின் காந்த தூண்டல் சார்ந்து, ரைட், தூண்டல் சார்ந்து முதல்ல அதை அறிமுகம் செஞ்சவர் மைக்கேல் ஃபரடே என்ற ஒரு விஞ்ஞானி. இந்த தூண்டல் தத்துவம் என்னத்தை சொன்னவர், அதில் என்ன விஷயங்களை பற்றி கதைச்சவர், அதை பற்றி நாங்கள் கடந்த வகுப்புல பார்க்குறாங்க. அதனுடைய பிரிவுகள் சார்ந்தும் தொடர்ச்சியாக மின் பிறப்பாக்கி, ரைட், டைனமோ ஆடலோட்ட மின் பிறப்பாக்கிகள், இந்த டைனமோ சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பற்றி பார்த்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்து அசையும் நுணுக்கு பணின்னு சொல்கிறோம். ரைட், விதானத்துக்கு கூட அனுப்பப்படுகிற ஒலி இலைகள் காற்று வந்து போய் விதானத்தை அதிர பண்ணி, ரைட், விதானத்தை அதிர பண்ணுறதால விதானத்துக்குள்ள ஒரு அசைவு வரும். இப்போ கோயிலில் ஒரு மாற்றம் வரும். கோயிலில் வர்ற மாற்றம் காந்தப்பாய மாற்றத்தினால எங்களுக்கு ஒரு மின்சக்தி உருவாகும். அசைவு இருந்தாலும் அது மின்சக்தியை மாறுகிற அடிப்படை தூண்டல் தத்துவத்தின் அடிப்படையில் நிறைய பிரிவுகள் இருக்குன்னு சொல்லி பார்த்துறாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் சைக்கிள் டைனமோ நடக்கிற பிரச்சனை பற்றி பார்த்துறாங்க. இன்றைக்கு நாங்கள் அதனுடைய தொடர்ச்சியாக கரண்ட், ரைட், இந்த மின்சக்தி ரெண்டு விதமாக சுற்றுகளில் போகும். ஒன்று நேரோட்ட மின்னோட்டமாக இருக்கும், மற்றது ஆடலோட்ட மின்னோட்டம். இங்கே தூண்டல் தத்துவத்திலிருந்து பிறப்பிக்கப்படுகிற சகலதுமே ஆடலோட்ட மின்னோட்டம்னு கடந்த வகுப்பில் பார்க்குறாங்க. இங்கே நாங்கள் பார்க்க போகிறது இந்த நேரோட்ட மின்னோட்டமும் ஆடலோட்ட மின்னோட்டமும். ரைட், நேரோட்டமும் ஆடலோட்டமும் அப்படின்னா என்னன்றது பற்றி தான் இங்கே கதைக்கணும். ரைட், இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது நேரோட்டமும் ஆடலோட்டமும். ரைட், அப்போ ஒரு கம்பியில் கரண்ட் போகுது. சும்மா ஒரு கதைக்கு சும்மா விளங்குறதுக்கு அந்த பதிய பாருங்க. ரைட், ஒரு கம்பி ஒன்று இருக்கண்டி யோசி. ரைட், இப்படி ஒரு கம்பி இருக்கண்டி யோசி. இது ஒரு கடத்தி கம்பி. ரைட், இந்த கடத்தி கம்பியில மின்னோட்டம் போகுது. ஐ என்ற மின்னோட்டம் இந்த திசையில போகுது. ரைட், மின்னோட்டம் இந்த ஏபி என்ற கடத்தி கம்பியில படத்துல காட்டுற மாதிரி திசையில மின்னோட்டம் போகுது. இந்த மின்னோட்டம் ஆடலோட்ட மின்னோட்டமா அல்லது நேரோட்ட மின்னோட்டமான்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுதான் இங்க எங்களுக்கு பெரிய பிரச்சனை. ரைட், அதை பற்றி நாங்கள் என்ன படிக்கிறோம். இந்த ஆடலோட்ட மின்னோட்டம்டா என்ன, நேரோட்ட மின்னோட்டம்டா என்ன, நேரோட்ட அழுத்தம்டா என்ன, நேர் அழுத்தம் ஆடல் அழுத்தம் என்று சொல்லுவாங்க. மின்னியக்க விசை, ரைட், ஃபரடேயினுடைய தத்துவத்தின் அடிப்படையில் தூண்டப்படுகிற சகல மின்னழுத்த வித்தியாசமும் ஆடலோட்டமாக தான் இருக்கும், நேரோட்டமா இருக்காது. ரைட், அப்ப இந்த நேரோட்டம்டா என்ன ஆடலோட்டம் என்ன அடிப்படை எங்களுக்கு விளங்கணும் மட்டத்துக்காக ஒரு சில சர்க்கிட், ரைட், இங்க ஒரு சில சுற்றுகள்ல ஒரு பெருசான மாதிரி செய்து காட்டுறேன். அந்த சுற்று உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ரைட், இங்க ஒரு பேட்டரி பயன்படுத்தப்பட்டிருக்கு. ரைட், இந்த சுற்றை பார், சுற்று ஏ பார். இந்த சுற்றில பாருங்க ஒரு பேட்டரி. இது ஒரு பேட்டரியோட பிளஸ் முடிவிடம், இது மைனஸ் முடிவிடம். அப்ப இங்க பேட்டரியோட பிளஸ் முடிவிடம், இங்க பேட்டரியோட மைனஸ் முடிவிடம். ரைட், பிளஸ்ல இருந்து வெளிக்கிற கரண்ட் இந்த திசையில இப்படிதான் வெளிக்கிடும். என்ன, இந்த திசையில மின்னோட்டத்தின் திசை இருக்கும். இப்படி வர கரண்ட் இப்படி இது மைய பூஜ்ஜிய கல்வனோமானின்னு சொல்றது. ரைட், இந்த உபகரணத்தை மைய பூஜ்ஜிய கல்வனோமானின்னு சொல்றது. இந்த மைய பூஜ்ஜிய கல்வனோமானி என்ற உபகரணம் ஒரு சுற்றில ஏன் பயன்படுத்தப்படுகிற கேள்விகள் கேட்கலாம். இந்த மைய பூஜ்ஜிய கல்வனோமானி என்ற உபகரணம் இந்த சுற்றுகள்ல ஏன் பயன்படுத்தப்படுது, மின் சுற்றுகள்ல ஏன் பயன்படுத்தப்படுது ஒரு கேள்வி கேட்கலாம். ரைட், ஏன் அது பயன்படுத்தப்படுது என்றால் அந்த சுற்றில மின்னோட்டம் ஓடுதா இல்லையான்றத கண்டுபிடிக்கிறது முதலாவது பிரியோகம். ரெண்டு பிரியோகங்கள் இருக்குது. இந்த சுற்றில மின்னோட்டம் ஓடுதா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு மைய பூஜ்ஜிய கல்வனோமானியை பயன்படுத்தலாம். அது நாங்கள் இங்கே வளமையாக நாங்கள் ப்ராக்டிக்கலாக செய்யக்கூட டெஸ்டரை யூஸ் பண்ணுவோம். ரைட், டெஸ்டரில் ஒரு ஃபிங்கர் டெஸ்டரில் எண்டில் வச்சுட்டு ஒரு எண்டில் வச்சுட்டு கொண்டு போய் செக் பண்ண வேண்டிய இடத்துல சுற்று கம்பியில் கொண்டு வச்சோம்னா அந்த கம்பியில் கரண்ட் ஓடுதா இல்லையா, ஒரு கடத்தி கம்பியில் மின்னோட்டம் ஓடுதா இல்லையான்றது டெஸ்டரை யூஸ் பண்ணி ப்ராக்டிக்கலாக செய்வோம். இங்கே சுற்றுகளில் பயன்படுத்தக்கூட நாங்கள் மைய பூஜ்ஜிய கல்வனோமானியை பயன்படுத்துவோம். இந்த சுற்றில மின்னோட்டம் பாயுதா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறது. ரைட், பார்த்து சொல்றது. இந்த காட்டியில இந்த மைய பூஜ்ஜிய கல்வனோமானியில இந்த காட்டி 0 இருக்கும். ரைட், 0 போய் நீங்க இருக்கு 0 அந்த காட்டி கொண்டு இருக்குங்கன்னால் இந்த சுற்றில கரண்ட் போகையில 0 கரண்ட் போகையில. ஆனால் இதுல ஒரு பிரயோகம் மட்டும் கிடையாது, இன்னொரு பிரயோகம் இருக்குது. கல்வனோமானி பயன்படுத்துறதுல இன்னொரு பிரயோகம், எந்த திசையில மின்னோட்டம் போகுது, மின்னோட்டம் போனா அந்த திசையை காட்டும். அது எந்த திசையில மின்னோட்டம் போகுது, நேர் திசையில போகுதா மறை திசையில போகுதான்றதை காட்டுறதுக்கு இந்த காட்டியினுடைய மூவ்மெண்ட். காட்டி இந்த திசையில பிளஸ் திசையில போச்சுன்றால் மின்னோட்டம் நேர் திசையில போகுது, எதிர் திசையில போச்சுன்றால் மின்னோட்டம் எதிர் திசையில போகுது. அப்ப கல்வனோமானியில ஏற்படுற திரும்பலை வச்சுக்கொண்டு, ரைட், கல்வனோமானியின் காட்டி அது ஒரு அலையும், ரைட், முன்பக்கம் பின்பக்கம் அலையும். அதனுடைய திரும்பலை வச்சுக்கொண்டு நாங்கள் மின்னோட்டம் சுற்றில போகுதா எந்த திசையில போகுதுன்றதை கண்டுபிடிக்கிறது கல்வனோமானியை யூஸ் பண்ணுவோம் சுற்றுவல்ல. ரைட், இப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கலாம். கல்வனோமானி மின் சுற்றுகளை ஏன் பயன்படுத்தப்படுதுனால் நீங்க தெளிவாக ஆன்சர் எழுதக்கூடிய மாதிரி இருக்கணும். என்ன, நாங்கள் இந்த சுற்றுக்கு வருவோம். இங்க பேட்டரியினுடைய பிளஸ் முடிவிடத்துல இருந்து வெளிக்கிற கரண்ட் இந்த திசையில இப்படி கல்வனோமானிக்குள்ளால போய் இப்படி இப்படி ரைட், இந்த திசையில மின்னோட்டம்
இப்படி வந்து தடை மின் இது வந்து மின் தடை. இந்த தடையை பற்றிலாம் நீங்கள் ஓமின் விதியிலேயே படிச்சிட்டீங்க. 100 ஓம் பல்ப் பெருமனோட தடைக்குள்ளால போய் இந்த மைனஸ் புரிவிடத்தை தொடுது. அப்ப இந்த சுற்று வந்து பூரணப்படுத்தப்பட்டிருக்கு. ரைட், இந்த மின் சுற்று பூரணப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ இந்த 100 ஓம் தடையை வந்து ஏன் நாங்கள் சுற்றில பயன்படுத்த வேணும்? இந்த சுற்றில இப்படி இன்னொரு கேள்வி கேட்கலாம். இந்த சுற்றில வந்து ஏன் 100 ஓம் தடையை பயன்படுத்த வேணும் என்ற ஒரு கேள்வி கேட்கலாம். ஏன் 100 ஓம் தடையை பயன்படுத்த வேணும்? ஒருவேளை பேட்டரியில இருந்து வர கரண்ட் பெருசா இருந்தால் இந்த கல்வனோமானியை வந்து பாதிக்கும். அழுத்தம் பெருசா இருந்தால், பேட்டரியின் அழுத்தம் வந்து பெருசா இருந்தால் பெரிய கரண்ட் ஓட போகுது. பெரிய கரண்ட் ஓடிச்சுன்னு சொன்னால் இந்த உபகரணம் கல்வனோமானி என்ற உபகரணத்தை பழுதாக்கி விட்டுரும். அதனால மின்னோட்டத்தில இருந்து பாதுகாக்கிறதுக்காக ஒரு தடை ஒன்று நினைச்சிடும். தடை நினைச்சோம்னா இந்த தடைக்கு குறுக்க ஒரு அழுத்தம் விழுந்துடும். அழுத்தம் ஒரு குறிப்பிட்ட ஒரு அழுத்தம் வந்து இந்த தடைய வேண்டி போடும். அதனால பேட்டரியின் அழுத்தம் குறையும். ஆகவே சின்ன மின்னோட்டம் போகும். காட்டி வந்து உபகரணம் வந்து பழுதாகும். உபகரணத்தினுடைய பாதுகாப்புக்காக ஒரு தடை 100 ஓம் பெருமானங்களோ தடையை கொள்வீர்கள். ரைட், இந்த சுற்றில வந்து எப்படி கரண்ட் ஓடுது, நேரத்துக்கு ஏற்ப எப்படி இந்த அலைவு காட்டி இருக்கும் என்றால், இந்த அலைவு காட்டி எப்பயுமே இந்த பிளஸ் முடிவிடத்தான் இருக்கு. இந்த அலைவு காட்டி இந்த படத்தை நான் தெளிவாக காட்டுறேன். இந்த அலைவு காட்டிய பேர் இந்த மைய பூச்சியமான அளவு காட்டிய பேர் மையத்தில் இருந்த அலைவு காட்டி வந்து மையத்தை காட்டி கொண்டு 0 காட்டி கொண்டு வந்த இந்த அலைவு வந்து இப்போ பிளஸ் திசை, இந்த பிளஸ் திசையை நோக்கி திரும்பி நிற்குது. ரைட், அப்போ எவ்வளவு தூரம் இந்த அலைவு காட்டி திரும்பி இருக்குது? கல்வனோமானியினுடைய அந்த காட்டி வந்து பிளஸ் திசையை நோக்கி இந்த திசையில இப்படி இந்த திசையில அது திரும்பி இருக்குது. கல்வனோமானி திரும்பி இருக்குது. இந்த மைய புள்ளியில இருந்து இந்த திசையில திரும்பி இருக்குது. பிளஸ் திசையை நோக்கி திரும்பி இருக்காண்டால் இந்த இடத்துல மின்னோட்டம் பிளஸ் திசையில மட்டும்தான் பாயுது. கல்வனோமானியின் திரும்பலை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன முடிவெடுக்கலாம்? இந்த மின்சுற்றில வந்து மின்னோட்டம் நேர் திசையில மட்டும்தான் மாறுது. இப்போ மர திசைக்கு வரையில, பூச்சியத்துக்கும் வரையில. பூச்சியத்துக்கு வருதுன்னா கேட்டால் பூச்சியத்துக்கும் வரையில. பூச்சியத்துல இருந்துதான் பிளஸ் திசையை நோக்கி திரும்பினது. என்ன அப்ப பூச்சியத்துக்கு மின்னோட்டம் வரையில, நேர் திசையிலேயே மின்னோட்டம் இருக்குது. ஆகவே இந்த அலைவு காட்டி கல்வனோமானியினுடைய அலைவு காட்டியினுடைய முடிவை வச்சுக்கூட நாங்கள் சொல்லலாம் மின்னோட்டத்தின் திசை இப்போ இது வந்து இந்த வையச்ச வந்து மின்னோட்டம் அல்லது மின்னழுத்தம் ஏதாவது ஒன்றை வை. நான் மின்னோட்டம் மட்டும் வைக்கிறேன். இந்த மின்னோட்டத்தின் திசை வந்து இங்கே பாசிட்டிவ் திசை, இங்கே கீழே இருக்கிறது நெகட்டிவ் திசையா இருக்கும். என்ன கரண்ட் வந்து கீழே போச்சுன்னா கீழே இருக்கிறது நெகட்டிவ் திசையா இருக்கும். இது வந்து நேரம், காலமண்டல கொடுக்குறது டைம். ரைட், டைம் இங்கே செகண்டோட காய்க்கிறோம். ரைட், ஒவ்வொரு செகண்டுக்கும் நேரத்தில் வர்ற ஒவ்வொரு மாற்றத்துக்கும் மின்னோட்டத்தின் திசை மாறையில. ரைட், மின்னோட்டத்தின் பருமனும் மாறல, திசையும் மாறல. இந்த இடத்துல பேட்டரியில இருந்து வர கரண்ட்ல பருமனும் மாறல, திசையும் மாறல. பருமன் மாறினால் இந்த அலைவு காட்டினுடைய அசைவு மாறும். பிளஸ் திசை சைவர்ல இருந்து பிளஸ் திசை வரைக்கும் அலைவு காட்டி மாறிக்கொண்டிருக்கும். அது எப்படி மின்னோட்டம் பாய்ஞ்சால் இந்த நேர்கோட்டு மின்னோட்டம் வந்து இப்படி இருந்தால், ஒருவேளை இப்படி இருந்தால் இதுவும் ஒரு நேரோட்ட மின்னோட்டம் தான். நீங்க தெளிவாக எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் தெளிவாக கதை போகிறோம். இந்த இடத்துல வோல்டேஜ், இந்த இடத்துல டைமையும் வச்சுக்கொண்டு இந்த இடத்துல இப்படி என்ற ஒரு அலைவு இருந்தால் சில பேர் யோசிப்பாங்க இது வந்து அலைவு மாதிரி இருக்கா, ஆகவே இது ஒரு ஆடலோட்ட மின்னோட்டம், ஆடிக்கொண்டு வருது மின்னோட்டம், அப்போ இது ஆடலோட்ட மின்னோட்டம். அப்படி கிடையாது. இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். ரைட், இந்த இடத்துல நேர்கோட்டு படம் காட்டி இருக்கின்றபடியா நீ நேரோட்ட மின்னோட்டம் சொல்றேன். அப்படி நீ ஞாபகம் வச்சிருக்காது. ஏன்னா நாங்கள் படிக்கிற காலத்தில் அப்படிதான் யோசிச்சு வச்சிருந்தோம். நேரோட்ட மின்னோட்டம் நேர்கூடா வரணும், ஆடலோட்ட மின்னோட்டம் ஆடலோட்டம் அந்த ஆடுற மாதிரி வரணும், அலை மாதிரி வரணும். நாங்கள் படிக்கிற காலத்தில் பல யோசிச்சு வச்சிருக்கோம். ரைட், நீ அந்த இடத்துல அப்படி யோசிக்காத. நேர்கோட்டில் வந்தா மட்டும்தான் நேரோட்ட ஓட்டம் இல்லை. ரைட், அந்த மின்னோட்டம் நேரோட்டமா இருக்கின்றால் அது நேர்கோட்டில் மட்டும்தான் வரணும். இல்லை அசஞ்சு வந்தாலும் அது நேரோட்ட மின்னோட்டம் தான். அது நேரோட்ட மின்னோட்டமா அல்லது ஆடலோட்ட மின்னோட்டமா தீர்மானிக்க போறது திசை, மின்னோட்டத்தினுடைய திசை. இந்த அலைவு காட்டி மைனஸ் திசையை நோக்கி வந்தால் அது ஆடலோட்டம், மைனஸ்லையும் பிளஸ்லையும் மாறி மாறி வரணும். அதுதான் ஆடலோட்டம்னு சொல்றாங்க. ரைட், அப்ப இது வந்து நேரோட்டம் தான். இது ஒரு நேரோட்டம், ஒரே திசையில தான் இருக்குது. பிளஸ்ன்றது மேலே இருக்குது, மைனஸ்ன்றது கீழே இருக்குது. இந்த அச்சில வையச்ச பேர் இது அழுத்தம் அல்லது மின்னோட்டத்தை வை. இந்த அச்சில வந்து இது வந்து பாசிட்டிவ், மேலே இருக்கிற அவ்வளவு பாசிட்டிவ், கீழே இருக்கிற அவ்வளவு நெகட்டிவ். இந்த நெகட்டிவுக்கும் கரண்ட் வந்து பாசிட்டிவுக்கும் கரண்ட் மாறி கரண்ட் வந்து கொண்டிருந்தால் மட்டும்தான் அது ஆடல் அழுத்தம். இது ஒரே திசையிலேயே அந்த வரைவு இருக்கின்றபடியால் இது வந்து நேரோட்டம். அப்ப இந்த இடத்துல நீ முடிவெடுக்கிறார். நேரோட்டம் என்னென்றால் மின்னோட்டத்தின் திசை ஒரே திசையில் அமைகின்ற சகலவுமே நேரோட்டம். மின்னோட்டத்தின் திசை ஒரே திசையில். சில பேர் யோசிப்பாங்க பிளஸ் திசையில மட்டும்தான் வரணும், மைனஸ் திசையில வந்தாலும் அது நேரோட்ட மின்னோட்டம் தான். இப்ப நேரோட்ட மின்னோட்டம் எப்படி வைக்கலாம் வரைவில் காட்டுறேன் பேர். ரைட், இது நேரத்தோட இது வந்து அழுத்தம். ரைட், இது அழுத்தத்தின் பிளஸ் திசை, இது அழுத்தத்தின் மைனஸ் திசை. இதுக்கும் ஒரு நேரோட்ட மின்னோட்டம் தான். என்ன காரணம்? நேரோட்டம்ன்றது திசை ஒரே திசையில மின்னோட்டம் பாய்ந்தால் அது நேரோட்டம். அப்ப முடிவை எடுத்து வச்சுக்கொள்ளணும். நீ நேரோட்டம்ண்டா என்னன்னு கேட்டால், நேரோட்ட மின்னோட்டம்ண்டா என்னன்னு கேட்டால் ஒரே திசையில் மின்னோட்டம் பாயக்கூடிய சந்தர்ப்பங்கள் நேரோட்ட மின்னோட்டம் எனப்படும். ஒரே திசையில் மின்னோட்டம் பாயக்கூடிய சந்தர்ப்பங்கள் நேரோட்ட மின்னோட்டம் எனப்படும். இந்த சுற்றில வந்து ஒரே திசையில தான் மின்னோட்டம் பாயுது. பிளஸ்ல இருந்து வெளிக்கிற கரண்ட் மைனஸ்ல தான் போகுது. இந்த திசையில மட்டும்தான் மின்னோட்டம் போய்கொண்டு, ஒரே திசையில மட்டும்தான் இந்த சைக்கிள்ல மின்னோட்டம் போய்கொண்டு இருக்குது. மைனஸ்ல இருந்து பிளஸுக்கு வெளிக்கிடாது. என்ன பேட்டரியில இருந்து வர மின்னோட்டங்கள் சகலதுமே நேரோட்ட மின்னோட்டம். முடிவை எடுத்து வச்சுக்கோ. பேட்டரியில இருந்து எடுக்கப்படுகிற சகல மின்னோட்டங்களுமே நேரோட்ட மின்னோட்டம். இப்ப நேரோட்ட மின்னோட்டம் இரண்டு விளங்கிது. ஒரே திசையில மின்னோட்டம் பாய்ஞ்சால் அது நேரோட்ட மின்னோட்டம். திசை மாறாம இருக்க வேணும். பிளஸ்ல இருந்தா பிளஸ்ல, மைனஸ்ல இருந்தா மைனஸ்ல. இப்போ பிளஸுக்கு மைனஸுக்கு மாறி கொண்டு நிற்க கூடாது. அதுதான் நாங்கள் நேரோட்ட மின்னோட்டம் என்று கதைப்போம். ரைட்,
ஓகே, இப்போ ஆடலோட்டத்தை பற்றி கதைப்போம். இந்த ஆடலோட்ட மின்னோட்டத்துக்கான சைன் வந்து இதுதான், ரைட்? ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு வளைவு மாதிரி ஒரு சின்ன கொண்டு போட்டுவான். இது வந்து ஆடலோட்ட மின் பிறப்பாக்கின்னு சொல்ற, ரைட்? ஒரு டைனமோவை யூஸ் பண்ணி கரண்ட் போடும். டைனமோவிலிருந்து வர கரண்ட் நீரோட்டமோ ஆடலோட்டமோ பார்ப்போம். நாங்கள் சாதாரணமான மின்கலம், ரைட்? பேட்டரியிலிருந்து வர கரண்ட்டை ஒரு நீரோட்ட கரண்ட் பார்க்கறாங்க. இங்கே ஆடலோட்டத்தை பார்ப்போம், ரைட்? ஒரு ஆடலோட்ட மின் ஜெனரேட்டர்லேருந்து வர கரண்ட்டை வந்து எடுத்துக்கொண்டு வந்து இந்த மைய பூஜ்ய கல்வனமானிக்கு கொடுக்குறேன், ரைட்? அப்படி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அப்படி வந்து இப்படி வந்து இங்க ஒரு 100 ஓம் தடை பெருமானோட தடையை குழுவி இருக்கு. தடையேன் கொடுக்குறேன்னா கல்வனமானியுடைய பாதுகாப்புக்காக, ரைட்? இந்த கல்வனமானி என்ற உபகரணத்தினுடைய ஜி என்றதை குறிப்போம், ரைட்? இந்த கல்வனமானி என்ற உபகரணத்தின் பாதுகாப்புக்காக வந்து நாங்கள் இங்கே 100 ஓம் தடை பெருமானோட தடையை குழுவி விடுவோம். 100 ஓம் தடை பெருமானோட தடையை குழுவிட்டோம் என்றால் இப்போ ஒருவேளை ஆடலோட்ட மின் பிறப்பாக்கில ஹை வோல்டேஜ் வந்தால் இந்த 100 ஓம் தடை வந்து கொஞ்சத்தை வேண்டி போடும் தான். தடை வந்து என்ன செய்யும்? கொஞ்சம் அழுத்தத்தை தான் வேண்டி போட்டு கல்வனமானிக்கு கொஞ்சம் அழுத்தத்தை தான் கொடுக்கும். அதனால கல்வனமானி பாதுகாக்கப்படும். அப்ப கல்வனமானியுடைய பாதுகாப்புக்காக இந்த 100 ஓம் தடையை கொடுக்கிறது, ரைட்? இவை இந்த சுற்றில வர கரண்ட் எப்படி இருக்கும் என்று கேட்டீங்கன்னால் ஆடலோட்ட மின்பிறப்பாக்கியில் உருவாக்கப்படுகிற சகலதுமே ஆடலோட்ட மின்னழுத்தம் என்று நாங்கள் ஆடலோட்ட மின்பிறப்பாக்கின பிரிவுகள்ல பார்த்தோம். என்ன மின்காந்த தூள் தத்துவத்தின் பிரிவுகள்ன்ற பகுதியில் ஆடலோட்ட மின்பிறப்பாக்கியை பற்றி பார்த்தாங்க. ஜெனரேட்டரை பற்றி பார்த்தாங்க. ஜெனரேட்டர் இருந்து வர கரண்ட் சகலதுமே ஆடலோட்டம் மின்னோட்டம். அந்த ஆடலோட்ட மின்னோட்டம் எப்படி இருக்கும் கேட்டால் இந்த அலைவு காட்டி இது எப்படி அசைமெண்ட் கேட்டால் இந்த மைனஸ் திசையை நோக்கியும் இந்த காட்டி வந்து அசையும், அது மாதிரி பிளஸ் திசையை நோக்கியும் அசையும், சைவர்லையும் வரும். இப்படி அசைஞ்சு ரெண்டு பக்கமும் மாறி மாறி ஆடிக்கொண்டிக்கும். அந்த அலைவு காட்டி வந்து ஆடிக்கொண்டிக்கை நம்பாட்டிக்கு ஜெனரேட்டர் வீடுகளில் ஜெனரேட்டர் போட்டுருக்கிற சந்தர்ப்பத்தில் போய் பார், அதில் வந்து கல்வனோமானி காட்டியிருப்பான். கல்வனோமானி மின்னோட்டத்தின் திசையை காட்டுற கல்வனோமானி, அந்த கல்வனோமானி இந்த அலைவு காட்டி வந்து ரெண்டு பக்கமும் மாறி மாறி ஆடிக்கொண்டு நிற்கும். அதனாலதான் ஆடலோட்ட மின்னோட்டம், ரைட்? அப்ப இந்த இடத்துல உருவாக்கப்படுறது இது வந்து பாசிட்டிவா இருந்தால் ஆடலோட்ட மின்னோட்டத்துக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் அடையாளமே கிடையாது. கிளியரா எடுத்து வச்சுக்கோ. ஆடலோட்ட மின்னோட்டத்துக்கு நேர் மறை என்ற எந்த ஒரு திசையும் கிடையாது, ரைட்? உனக்கு விளங்குறதுக்காக நான் சொல்றேன். இந்த இடத்த பிளஸ் வச்சு இந்த இடத்த மைனஸ் வச்சால் அடுத்த கணமே மாறும் ஆப்போசிட். இந்த இடத்துல பிளஸ் ஆகும், அந்த இடத்துல மைனஸ் ஆகி மாறும். அப்ப ரெண்டு பக்கமும் மாறி மாறி கரண்ட் வரும். ரெண்டு திசைகள்லையும் பிளஸ் மைனஸ் திசை, அப்ப ரெண்டு திசைகள்லையும் மாறி மாறி கரண்ட் வரும். அதை தெரிஞ்சு பாருங்க, வரைவில் காட்டியிருக்கான். இந்த இடத்துல மின்னோட்டம் அல்லது மின்னழுத்தத்தை வைக்கட்டாம். நான் இந்த இடத்துல மின்னோட்டத்தை வைக்கிறேன். இது வந்து மின்னோட்டத்தின் பாசிட்டிவ், இது மின்னோட்டத்தின் நெகட்டிவ், ரைட்? அப்ப ஜீரோல இருந்து வெளிக்கிற கரண்ட், ஸ்டார்ட்ல இருந்து வெளிக்கிற கரண்ட் கொஞ்சம் கொஞ்சமா பாசிட்டிவ் டிரெக்ஷன்ல கூடி 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 அப்புறம் ஒரு உச்சத்துக்கு வந்து இந்த இடத்துல உச்ச ஓட்டம்னு சொல்லுவோம். அங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி ஜீரோவுக்கு வரும், ரைட்? ஜீரோவுக்கு வந்து இது வந்து ஜீரோ, நேரம் போய்கொண்டிருக்குது. ஆனா இந்த அழுத்தம் வந்து வையச்சில இது ஜீரோ தானே. அப்ப இப்படி வந்து இப்படி வர கரண்ட் வந்து இன்னொரு இடத்துல ஜீரோ, அப்படி வந்து இன்னொரு இடத்துல ஜீரோ, ரைட்? அப்ப ஜீரோவுக்கு வந்து அலைவு காட்டி வந்து ஜீரோவுக்கும் வரும். மைய பூச்சிய கல்வனோமானி வந்து ஜீரோவையும் காட்டும். 1 2 3 4 தரம் காட்டும். என்ன 4 தரம் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து 4 தரம் அந்த ஜீரோவை காட்டும். அப்படின்னா அப்படி ஆடிக்கொண்டு ரெண்டு பக்கமும் ஆடிக்கொண்டு மைனஸை நோக்கி முறுக்கா. இது வந்து பிளஸை நோக்கி போறது, இது வந்து மைனஸை நோக்கி போறது, இது வந்து பிளஸ் நோக்கி போறது. ரெண்டு திசைகளிலையும் மாறி மாறி மின்னோட்டத்தை அனுப்பக்கூடியது ஆடலோட்ட மின்னோட்டம். தெளிவா எடுத்து வச்சுக்கோ. அப்ப ஆடலோட்ட மின்னோட்டம் என்னென்றால் இரு திசைகளிலும், அப்ப ஆடலோட்ட மின்னோட்டம் என்னென்று கேட்டால் இரு திசைகளிலும் மின்னோட்டத்தை மாறி மாறி வழங்கக்கூடிய மின்னோட்டம் ஆடலோட்ட மின்னோட்டம் ஆகும். அப்ப ஆடலோட்ட மின்னோட்டம்னா ரெண்டு திசைகளையும் மாறி மாறி மின்னோட்டம் பெற வேணும். நேரோட்டம் என்றால் ஒரே திசையில மட்டும் மின்னோட்டம் பெற வேணும், ரைட்? அதுதான் சொல்றேன். இங்க சோட்டா சும்மா விளங்குறதுக்காக சும்மா காய்ச்சிருக்காங்க, ரைட்? முதலாவது சந்தர்ப்பத்திலேயா மின்னோட்டம் பாயும் திசை மாறுபடாததால், தெளிவா பார்க்கணும், மின்னோட்டம் பாயும் திசை மாறுபடாததால் அவ்வாறான நேரத்துடன் மின்னோட்டத்தின் திசை மாறாத மின்னோட்டம் நேரோட்ட மின்னோட்டம் எனப்படும். சும்மா சோட்டா காய்ச்சல் சும்மா சோட்டா சொல்லியிருக்கான். மின்னோட்டத்தினுடைய திசை தான் தீர்மானிக்க போது ஒரு மின்னோட்டம் வந்து ஆடலோட்டமா நீரோட்டமா, ஏசி கரண்டா டிசி கரண்டா, சிம்பிளா காய்கிறது. இந்த ஏசி டிசி சம்பந்தமா வந்து பாருங்க நிறைய பெரிய பிரச்சனையும் நடந்தது. மின்னியல் சார்ந்து மின்னியல் கண்டுபிடிப்புகள் சார்ந்து ஏசி கரண்ட் பெட்டரா அல்லது டிசி கரண்ட் பெட்டரா அல்லது ஏசி டிசியில மின்சாதனங்களை பயன்படுத்துறது பெட்டரான்றதுக்கான சண்டை வந்து மிகப்பெரிய சண்டையாவே மின்னியல் உலகத்துல நடந்தது. என்ன தோமஸ் ஆல்வா எடிசனுக்கும் டெஸ்லாவுக்கும் மிகப்பெரிய சண்டை நடந்தது. டெஸ்லா சொன்னவர் ஏசி கரண்ட் தான் பெட்டர், வீடுகளுக்கு மின்சாதனங்கள் வீட்டு மின் சுற்றுகளுக்கு வழங்கக்குள்ள நாங்கள் ஏசி கரண்ட் கொடுக்கறதான் பெட்டர் அப்படி சொன்னவர் டெஸ்லா. தோமஸ் ஆல்வா எடிசன் சொன்னவர் இல்ல டிசி கரண்ட் தான் பெட்டர். ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய ஈகோ கிளாஷ் நடந்தது, ரைட்? தோமஸ் ஆல்வா எடிசன் தான் சொல்றதான் தெரியுண்டுவார், டெஸ்லா வந்து இல்ல நான் சொல்றதான் தெரியும். ரெண்டு பேருக்கு பெரிய பெரிய சண்டைகள் நடந்தது. டிசி கரண்ட் தான் பெட்டர் என்று சொல்லி யாரு தோமஸ் ஆல்வா எடிசன் சொல்றாரு. அதுக்கான ஆதாரங்களை அவர் முன் வைத்தார். அது மாதிரி ஏசி கரண்ட் தான் பெட்டர் என்று சொல்லி டெஸ்லா சொன்னார். அதுக்கான ஆதாரங்கள் அவர் முன் வைத்தார். அப்ப மிகப்பெரிய புரட்சியே அங்கே நடந்தது. அப்ப ஏசி டிசி சம்பந்தமான அடிப்படை விளக்கங்கள் தான் எங்களுக்கு இருக்குது. அதை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா வேற பெரிய பிரச்சனை நாங்கள் தீர்த்து கொள்ளலாமே. அப்ப நேரோட்டம் மின்னோட்டம் ஆடலோட்ட மின்னோட்டம் என்னன்ற அடிப்படையை புரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. முதல் சந்தர்ப்பத்தில் இங்க மின்னோட்டத்தின் திசை மாறுபடாது. மின்னோட்டத்தின் தெளிவாக நோமலன்னு ஞாபகம் வச்சுக்கொள். மின்னோட்டத்தினுடைய திசை தான் தீர்மானிக்க போது உங்க ஏசியா டிசியா. ஒரு கரண்ட் வந்து ஏசி கரண்டா டிசி கரண்டா தீர்மானிக்க போறது மின்னோட்டத்தினுடைய திசை. தெளிவாக அதான் இங்க சொல்லிடுவேன். மின்னோட்டம் பாயும் திசை, அந்த எந்த திசையில மின்னோட்டம் பாயுதுன்றது தான்
தீர்மானிக்க போகுது. ஒரே திசையில பாய்ஞ்சால் பிளஸ் ஆகும் இருக்கலாம், மைனஸ் ஆகும் இருக்கலாம். ஒரே திசையில பாய்ஞ்சால் திசை மாறாமல் இருந்தால் அது நேரோட்டம் மின்னோட்டம். அதான் தெளிவா சொல்றாங்க. மின்னோட்டம் பாயும் திசை மாறுபடாததால் தான் மாறக்கூடாது. மின்னோட்டத்தின் திசை மாறக்கூடாது, மாறுபடாததால் அவ்வாறான நேரத்தோட மாறுபடையில ஆகவே அது ஒரு நேரோட்டம் மின்னோட்டம். அப்ப ஆடலோட்டம் என்னன்னு கேட்டால் ரெண்டாவது சொல்லியிருக்காங்க பார். அப்ப ஆடலோட்டம் என்னன்னு கேட்டால் மின்னோட்டத்தின் திசை நேரத்துடன் மாற்றமடையும். இவ்வாறான மின்னோட்டத்தின் திசை நேரத்துடன் மாற்றமடையும் போது அப்படி மாற்றமடைகிற மின்னோட்டத்தை வந்து ஆடலோடும் மின்னோட்டம், அதாவது ஆடலோட்டம் என்னோட ஏசி கரண்ட் சொல்ல. மேல இருக்கிறவர் டிசி கரண்ட், பேட்டரியில இருந்து வரவர் டிசி கரண்ட், இவர் வந்து ஏசி கரண்ட் ஜெனரேட்டர், ரைட். மின் பிறப்பாக்குகள்ல இருந்து, சைக்கிள் டைனமோவில இருந்து, மற்றது மைக்கில இருந்து வர கரண்ட் எல்லாமே ஏசி கரண்ட், ரைட். ஏசி என்றால் ஆடலோட்ட மின்னோட்டம், டிசி என்றது டிரெக்ட் கரண்ட், ரைட், நேரோட்ட மின்னோட்டம். பேட்டரியில இருந்து வரது பொதுவாகவே டிசி கரண்டா இருக்கும். இதுல எது பெட்டர் என்ன கேட்டா நான் சொல்ல ஏசி கரண்ட் தான் பெட்டர், ரைட். ஏசி கரண்ட் தான் பெட்டர். வீட்டு மின்சுற்றுல தான் ஏசி கரண்ட் தான் பாய்ப்போம். என்ன நிறைய மின்சாரம் ஜெனரேட்டர் நாங்கள் அடுத்து படிக்க போற அந்த டிரான்ஸ்ஃபார்மர், ரைட், எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர்கள் எல்லாம் பாருங்க ஏசி கரண்ட் தான் பெட்டர். ஏசி கரண்ட் மட்டும் தான் வேலை செய்யும், டிசி கரண்ட்ல வேலை செய்யும். ரெண்டுமே தேவை, ஏசியும் தேவை, டிசியும் தேவை. பட் பெட்டர், உயிர் ஆபத்துகளை இருந்து பாதுகாக்கக்கூடியது அந்த கேட்டால் எனக்கு என்ன பொறுத்தவரை ஏசி பெட்டர் டிசியை விட. அதுதான் டெஸ்லாவும் சொன்னவர். காந்தப்பாயம் சம்பந்தமாக மிகப்பெரிய ஆராய்ச்சி செஞ்சு காந்தப்பாய அடர்த்தியினுடைய அலகு வந்து டெஸ்லா, ரைட். அவருக்கு கௌரவிக்கிற விதமா அந்த அலகை கொடுத்துருப்பாங்க. அப்ப காந்தப்பாயம் சார்ந்து சகல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டவர் டெஸ்லா. அவர் சொன்னார் ஏசி தான் பெட்டர், வீட்டு மின்சுற்றுகளுக்கு ஏசி தான் பெட்டர்னு சொன்னார் டிசியை விட. டிசி வந்து உயிராபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கரண்டா இருக்கும் அவர் நிரூபிச்சார், ரைட். ஓகே, அப்படியே பெரிய பெரிய சண்டை நடந்தது இந்த மின்னியல் சார்ந்த விஷயங்கள், ரைட். அப்ப டிசி ஏசி அதை பற்றின தெளிவான விளக்கம் கிடைச்சது. டிசி என்றால் டிரெக்ட் கரண்ட் என்றால் நேரோட்ட மின்னோட்டம் என்றால் மின்னோட்டத்தின் திசை மாறக்கூடாது. ஆடலோட்ட மின்னோட்டம் என்றால் மின்னோட்டத்தின் திசை மாறி மாறி வர வேண்டும், ரெண்டு பக்கத்தாலையும் கரண்ட் வர வேண்டும். அதுதான் இங்கே அடிப்படையான விளக்கம், ரைட். தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம். புரிதலுக்கான ஒரு சில கணக்கு இங்கே போட்டுருவாங்க, அதை நம்ம சும்மா நம்மளா பார்ப்போம், ரைட். ஓகே ஓகே, பயிற்சி 13 சொன்னால புக்கில் உள்ள கணக்கு தான் சும்மா பார்ப்போம். முதலாக கேள்வியார் நேரோட்ட மின்னோட்டம் ஆடலோட்ட மின்னோட்டம் என்பவற்றை பயன்படுத்தும் சந்தர்ப்பங்கள் சிலவற்றை எழுது, ரைட். என்னென்ன சந்தர்ப்பங்களுக்கு இந்த ஏசி கரண்டும் டிசி கரண்டும் பயன்படுத்தப்படுது? நேரோட்ட மின்னோட்டம் அப்படின்னா டிசி கரண்ட், ரைட். டிரெக்ட் கரண்ட், ஆடலோட்ட மின்னோட்டம் ஏசி கரண்ட், ரைட். இந்த டிசி கரண்டும் ஏசி கரண்டும் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தப்படுது, ரைட். நேரோட்ட மின்னோட்டம் எங்கே பயன்படுத்தப்படும், ரைட். எலக்ட்ரானியல் சாதனங்களை பயன்படுத்தும் போது, உதாரணமாக லேப்டாப், வீட்டில் இருக்கிற மடிக்கணினி, வானொலி, ரைட், மடிக்கணினி, வானொலி, மற்றது ஃபோன், ரைட். ஃபோன் சார்ஜ் பண்ணுற இடங்கள்ல பொதுவாக எலக்ட்ரானியல் சாதனம், வானொலிக்கு கூட ஏசி நாங்கள் பயன்படுத்தலாம். எலக்ட்ரானியல் சாதனங்கள் சொல்லக்கூடிய இந்த லேப்டாப் சார்ஜ் பண்ணுறதா இருக்கலாம், அல்லது ஃபோன் சார்ஜ் பண்ணுறதா இருக்கலாம். அந்த மாதிரியான எலக்ட்ரானியல் சாதனங்கள் பயன்படுத்துகிற சந்தர்ப்பங்களில் வந்து எங்களுக்கு டிரெக்ட் கரண்ட் தான் தேவை, ரைட். எலக்ட்ரானியல் சாதனங்களை பயன்படுத்தும் போது மடிக்கணினியாக இருக்கலாம், அல்லது செல்ஃபோனாக இருக்கலாம். அப்படி சார்ஜ் பண்ணுற இடங்கள், செல்ஃபோன் சார்ஜ் பண்ண எனக்கு டிரெக்ட் கரண்ட் தான் வேணும். வீட்டு மின்சுற்றில் கூட கொடுக்கலாம், வீட்டு மின்சுற்றில் கொடுத்தாலும் அது எனக்கு டிரெக்ட் கரண்டாக மாற்றி விட உள்ள ஒரு சர்க்கிட் இருக்குது, இந்த அடாப்டருக்கு ஒரு சர்க்கிட் இருக்குது. இந்த எலக்ட்ரானியல் சுற்றுகளுக்கு நாங்கள் ஏசி கரண்ட் டிசி கரண்டை மாற்றி போட்டு தான் ஃபோனுக்கு கொடுக்கணும். கொண்டு ஏசியை கொடுத்தோம்னா ஃபோன் அடிச்சு, ரைட். 230 வோல்டேஜை கொண்டு ஃபோனுக்கு கொடுத்தோம்னா ஃபோன் அடிச்சு. ஃபோனுக்கு தேவை 12 வோல்டேஜ் டிசி சார்ஜ் பண்ணுறதுக்கு, ரைட். ஃபோனோ அல்லது லேப்டாப் என்னவோ எலக்ட்ரானியல் சாதனங்களை சார்ஜ் பண்ணுறதுக்கு 12 வோல்டேஜ் டிசி வேணும். வீட்டில் இருந்து வரது 230 வோல்டேஜ் ஏசி கொடுத்தா ஃபோன் அடிச்சு, ரைட். அப்போ நேரம் கூட கொடுக்கக்கூடாது, அதுக்கு இடையில வந்து ஒரு அடாப்டரை போட்டு அந்த அடாப்டருக்குள்ள சேஞ்ச் பண்ணுவாங்க, ரைட். அதுக்குள்ள சுற்றுகள் எல்லாத்த பற்றியும் நாங்கள் டீப்பாக தெளிவாக படிப்போம். எலக்ட்ரானிக்ஸ் என்ற ஒரு பகுதி, ரைட். எலக்ட்ரானிக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பாடத்தில் எலக்ட்ரானியல் என்ற ஒரு பாடத்தில் நாங்கள் முழுமையாக படிப்போம். அதில் எப்படி அந்த மாதிரி நடக்கிறது அந்த தெளிவாக படிப்போம். இங்கே நாங்கள் உங்களை தெரிவிச்சுக்கொள்ள உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி நேரோட்ட மின்னோட்டம் ஆடலோட்ட மின்னோட்டம் என்பதை பயன்படுத்துகிற சந்தர்ப்பங்கள் இது. நேரோட்ட மின்னோட்டம் எலக்ட்ரானியல் சாதனங்களை வீடுகளில் பயன்படுத்துகிற சந்தர்ப்பத்தில் டிசி கரண்ட் தேவை, ரைட். அப்போ நேரோட்ட மின்னோட்டத்தில் சந்தர்ப்பம் அல்லது இன்னொன்று நேரோட்ட மின்னோட்டம் பயன்படுத்துகிற சந்தர்ப்பங்கள் பேட்டரி, ரைட். உலர் மின்கலங்களை பயன்படுத்துகிற சந்தர்ப்பங்கள் எல்லாத்துலேயுமே நேரோட்ட மின்னோட்டம். பேட்டரி இருந்தாலும் அது நேரோட்ட மின்னோட்டம் தான், ரைட். பேட்டரியை பயன்படுத்த எந்த டோர்ச் லைட்டாக இருக்கலாம், ரைட். எந்த ஒரு சந்தர்ப்பமாக இருந்தாலும் பேட்டரியை பயன்படுத்துகிற சகல சந்தர்ப்பங்களுமே நேரோட்ட மின்னோட்டம் தான், ரைட். ஓகே, அடுத்து ஆடலோட்ட மின்னோட்டம். ஆடலோட்ட மின்னோட்டத்தை பயன்படுத்துகிற சந்தர்ப்பம் என்னன்னு கேட்டால் மின் பிறப்பாக்கி நிலையங்கள், ரைட். மின் பிறப்பாக்கி நிலையங்கள், நீர் மின்வெளி உற்பத்தி நிலையமா இருக்கலாம், காற்றாலை மின் உற்பத்தி நிலையமா இருக்கலாம், வெப்பசக்தி மின் உற்பத்தி நிலையமா இருக்கலாம். எங்கேயுமே சுழலியை ரொட்டேட் பண்றதான் அடிப்படை. அங்க தூண்டல் தத்துவம் தான் பயன்படுத்தப்படுது. பரடையினுடைய தூண்டல் தத்துவம் பயன்படுத்தப்படுற சகல இடங்களையுமே ஆடலோட்ட மின்னோட்டம் ஏசி கரண்ட் தான் வேலை செய்யுது. அப்ப மின் பிறப்பாக்கி நிலையங்கள்ல ஏசி கரண்ட் பயன்படுத்தப்படுது. அது மாதிரி வீட்டு மின் சுற்று, ஹவுஸ் வயரிங் பண்ணைக்குள்ளேயும் ஏசி கரண்ட் தான் தேவை. வீட்டு மின் சுற்றுக்கு டிரெக்ட் கரண்ட் கொடுத்தா எல்லாம் அடிச்சிடும், ரைட். அப்போ வீட்டு மின் சுற்றுலையும் ஏசி கரண்ட் தான் தேவை. வேற ஏசி கரண்ட் தேவைப்படுற இன்னொரு சந்தர்ப்பம் நாங்கள் பின்னுக்கு தெளிவாக படிப்போம். டிரான்ஸ்ஃபார்மர், ரைட். நிலை மாற்றிகள் என்று சொல்லி ஒரு பகுதி நாங்கள் பின்னுக்கு தெளிவாக படிப்போம். இந்த நிலை மாற்றிகளுக்கு வந்து பாருங்க ஏசி கரண்ட் தான் தேவை. டிரான்ஸ்ஃபார்மர் வந்து டிசி கரண்ட்ல வேலை செய்யாது, ரைட். டிசி கரண்ட் டிரெக்ட் கரண்ட்ல வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வேலை செய்யாது, ஏசி கரண்ட்ல தான் வேலை செய்யும். அதை பற்றி நாங்கள் தெளிவாக பின்னுக்கு படிப்போம், ரைட். அடுத்து ரெண்டாவது கேள்வி பாருங்க.
நேரத்துடன் மின்னோட்டம் மாறுபடும் விதத்தை காட்டும் பல்வேறு வரைவுகள் கீழே காட்டப்பட்டுள்ளது. இவை எவ்வகையான மின்னோட்டம் என கூறி அதுக்கான காரணத்தையும் சொல்லு. நல்ல கேள்வி பாருங்க. நேரத்தோட மின்னோட்டம் மாறுபடுகிற விதத்தை காட்டும் பல்வேறு வரைவுகள் கீழே காட்டப்பட்டுள்ளது. இவை எவ்வகையான மின்னோட்டம் என கூறி அதற்கான காரணத்தையும் கூறு. ரைட், ஓகே. முதலாவது சந்தர்ப்பம் பேர் ரைட். இதை வந்து மின்னோட்டம், இந்த y அச்சை வந்து மின்னோட்டம் என சாதிக்கிறாங்க. ரைட், இந்த அச்சு வந்து மின்னோட்டம், நான் இதை I என்று குறிக்கிறேன். ரைட், ஓகே. இதை கிடையச்சில வந்து எனக்கு நேரம் டைம் இருக்குது. ரைட், ஓகே, டைம். இப்போ ஒரு மின்னோட்டம் ஒரு வரைவை தந்துட்டு நேரத்தோட மின்னோட்டம் மாறுபடுகிற விதத்தை வந்து காட்டியிருக்கிற வரைவில் இப்போ இந்த வரைவை தந்துட்டு உன்னிட்ட அது நேரோட்டமா அல்லது ஆடலோட்டமான்னு கேட்டால் அது எப்படி தீர்மானிக்கிறது? ஒரு கரண்ட் ஒன்று போகுது, அது ஏசியா டிசியான்றத எப்படி தீர்மானிக்கிறதுன்னு கேட்டால், நான் இப்பதான் கொஞ்சத்துக்கு முதல் சொன்னான், ஏசி என்றது மின்னோட்டத்தின் திசை மாற வேணும், கட்டாயம் வந்து மாறணும், மாறப்படக்கூடியதாக இருக்க வேணும். மாறும், பிளஸ் திசையில இருந்து பெறணும், மைனஸ் திசையில இருந்து பெறணும். டிரெக்ட் கரண்ட்ன்றது மின்னோட்டத்தின் திசை மாறவே கூடாது, மாறக்கூடாது. அப்ப டிரெக்ட் கரண்ட் என்றால் நேரோட்ட மின்னோட்டம் என்றால் மின்னோட்டத்தின் திசை மாறக்கூடாது. ஏசி கரண்ட் சொன்னால் ஆடலோட்ட மின்னோட்டம், ஆடலோட்ட மின்னோட்டத்துக்கு மின்னோட்டத்தின் திசை மாற வேணும். ரைட், திசை மாறுதுன்றது எப்படி நாங்கள் தீர்மானிக்கன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை. மின்னோட்டத்தின் திசை எப்பயுமே நிலைக்குத்து அச்சு, y அச்சுன்னு சொல்லுவாங்க. நிலைக்குத்து அச்சு அல்லது y அச்சு, நிலைக்குத்தா இருக்கிற அச்சு தான் மின்னோட்டம் மட்டும் சொல்றது. அதுதான் மின்னோட்டம் வச்சுக்கிறேன். இந்த மின்னோட்டத்தினுடைய திசை மாறக்கூடாது என்றால் இது சைபர், நடுவில் ரெண்டு நிலைக்குத்து அச்சும் கிடை அச்சும் நேர அச்சும் மின்னோட்ட அச்சும் பெற்ற புள்ளிய 0 எடுப்போம். இந்த 0வுக்கு கீழே இருக்கிறவை எல்லாமே மைனஸ் திசை. ரைட், 0வுக்கு மேலே இருக்கிறார்கள் எல்லாமே பிளஸ் திசை. அப்ப மின்னோட்டத்தின் திசை ரெண்டு தான், ஒன்று பிளஸ் திசை மற்றது மைனஸ் திசை. 0வுக்கு மேலே இருந்தால் அது பிளஸ் திசை, கீழே இருந்தால் மைனஸ் திசை. என்ன அப்ப இப்ப வந்து இந்த வரைவில் வந்து பாருங்க, திசை மாறுபடுது. இந்த வரைவு வந்து திசையில வந்து பிளஸ்ல இருக்கா மைனஸ்ல இருக்கா ரெண்டுலையும் இருக்கான்னு பார்ப்போம். இந்த வரைவு முழுக்களும் பாருங்க பிளஸ் மேல மட்டும் தான் இருக்கு. இந்த கோட்டுக்கு மேல, கோட்டுல முட்டினா பரவாயில்ல, கோட்டுல முட்டினா அது 0 அர்த்தம், மின்னோட்டம் போகலைன்னு அர்த்தம். மின்னோட்டம் போகாட்டிக்கு அது ஆடலோட்டமோ நேரோட்டமோ என்னால சொல்லல, மின்னோட்டம் ஓடையில அது ஓடையில. ரைட், ஏசி இல்லை டிசியும் இல்லை. ஆனால் பாருங்க இங்க வந்து 0 புள்ளியில முட்டினாலும் எனக்கு பரவாயில்லை. அந்த கிராஃப் வந்து ஒட்டுமொத்தமா இங்க இருக்குது, மொத்தமா பாசிட்டிவ்ல தான் இருக்குது, நெகட்டிவ்ல கொஞ்சம் கூட இல்லை. ஆகவே இங்க ஒரே திசையில மட்டும்தான் மின்னோட்டம் போகுது. ஆகவே இது ஒரு டிசி. ரைட், நேரோட்ட மின்னோட்டம். காரணம் ஒரே திசையில் மாத்திரம் மின்னோட்டம் பாய்கிறது. அதாவது நேர்த்திசை அல்லது இப்படி விளக்கம் கேட்கலாம், நேர்த்திசையில் பிளஸ் திசையில் மாத்திரம் மின்னோட்டம் பாய்கிறது, மைனஸ் திசையில் மின்னோட்டம் பாயவில்லை. ஆகவே இது ஒரு நேரோட்ட மின்னோட்டம் ஆகும். காரணம் கேட்டவன் அதுக்கான காரணத்தை கூறணும். இது எவ்வகையான மின்னோட்டம் என கூறி அதுக்கான காரணமும் இல்லை ஒன்று கேட்டவன், அப்ப காரணமும் சொல்லாங்க. ரைட், ஓகே. இப்போ ரெண்டாவது சந்தர்ப்பத்தை பார்ப்போம். ஓகே, இப்போ ரெண்டாவது சந்தர்ப்பத்தை பாருங்க. அதே மாதிரி ஒரு பிரச்சனை தான். நீங்க நேரச் ரைட், இதை வந்து நேரம் டைம் நான் இங்கே குறிக்கிறேன். ரைட், இதை வந்து மின்னோட்டம்னு குறிச்சிருக்கிறார். நிலைக்குத்து வச்சு நிலைக்குத்து வச்சும் கிடையாச்சும் வந்து சந்திக்கிற புள்ளிய 0 காட்டிக்கிறாங்க. ரைட், இங்க கீழே இருக்கிறவை எல்லாமே மைனஸ் திசை, மேலே இருக்கிறவை எல்லாமே பாசிட்டிவ் திசை. ரைட், அப்ப மின்னோட்டத்தின் திசை பாசிட்டிவுக்கும் வந்து நெகட்டிவுக்கும் வந்தால், அந்த மின்னோட்டம் வந்து பாசிட்டிவ்லையும் வந்து நெகட்டிவ்லையும் விரைவு வந்தால் தான் அது ஆடலோட்டம். இது பாசிட்டிவ்ல மட்டும் 0வை முட்டினாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு ஆடலோட்டம் வந்தா கட்டாயம் ரெண்டு பக்கம் வரணும், மேலையும் இருக்கணும் கீழையும் இருக்கணும். என்ன இந்த பக்கம் பாசிட்டிவ் இந்த பக்கம் நெகட்டிவ் வந்தா நெகட்டிவ் பக்கமும் விரைவு வந்தால் அது ஆடலோட்டம். ஒரே பக்கம் மட்டும் இருக்கு, மைனஸ்ல இருக்கோ இல்லை பிளஸ்ல இருக்கும், ஒரே பக்கம் ஒரே திசையில மட்டும்தான் இந்த விரைவு இருக்கின்றால் அது நேரோட்டம். அப்ப இந்த இடம் வந்து நேரோட்ட மின்னோட்டம், ஒரு டிசி கரண்ட். காரணம் என்ன? ஒரே திசையில் அல்லது பிளஸ் திசையில் மாத்திரம் மின்னோட்டம் பாய்கிறது, மைனஸ் திசைக்கு மின்னோட்டம் வரையுது. ஆகவே இது ஒரு நேரோட்ட மின்னோட்டம். ரைட், இன்னும் கொஞ்சம் வரைவுகள் தந்திருக்கிறாங்க. ரைட், இதுகளை பற்றி நாங்கள் பார்ப்போம். ரைட், ஓகே ஓகே இன்னும் கொஞ்சம் வரைவுகள் தந்திருக்கிறாங்க பாருங்க. இதுல அடுத்த வரைவு இங்க வந்து பார்ப்போம். ரைட், இந்த நிலைக்குத்துல மின்னோட்டத்தை தான் வைக்கணும். நான் திரும்ப சொல்றேன், நிலைக்குத்துல வந்து மின்னோட்டத்தை தான் வைக்கணும், ஐ என்று குறிப்போம். ரைட், கிடையில வந்து நேரத்தை வைக்கணும். ரைட், டி என்று குறிப்போம். ரைட், இதை வந்து மேலே இருக்கிறவர் பாசிட்டிவ், கீழே இருக்கிறவர் நெகட்டிவ். ரைட், பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். இப்போ இந்த மின்னோட்டம் அப்படி நேரத்தோட மாறுதுன்றது தான் விரைவு காட்டுது. நேரம் மாற மாற நேரத்தின் மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி மின்னோட்டம் அப்படி மாறுதுன்றது விரைவு காட்டுது. இங்க வந்து பாசிட்டிவ் டிரெக்ஷன், இது வந்து நெகட்டிவ் டிரெக்ஷன் சொல்லியாது. இங்க விரைவு வந்து பாருங்க பாசிட்டிவ்ல எப்படி வந்து இந்த சைவரை தாண்டி கீழே ஒரு பகுதி வந்துட்டுது. ரைட், இந்த சைவரண்ட கிடையாது இருக்கிற இந்த சைவரை தாண்டி அதுக்கு கீழே மைனஸ் பகுதி, மின்னோட்டத்தினுடைய மைனஸ் பகுதிக்கு கிராஃப் வந்துட்டுது. ஆகவே பிளஸ்லையும் கரண்ட் வருது, மைனஸ்லையும் கரண்ட் வருது. ஆகவே இது ஒரு ஏசி கரண்ட். ரைட், ஏசி கரண்ட் சொல்றது ஆடலோட்ட மின்னோட்டம். இது ஒரு ஆடலோட்ட மின்னோட்டம். என்ன காரணம்? பிளஸ் திசையிலும் மைனஸ் திசையிலும்
மின்னோட்டம் மாறி மாறி பாய்வதால் இது ஒரு ஆடலோட்டம். மைனஸ்லையும் வருது பிளஸ்லையும் வருது. இங்கே வந்து பிளஸ் கரண்ட் இருக்குது, இங்கே வந்து மைனஸ் கரண்ட் இருக்குது. அது மாதிரி இங்கே பிளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அது ஆடி ஆடி வருது, அசைஞ்சு வருதாண்டா எனக்கு தேவையில்லை. பிளஸ்லையும் மைனஸ்லையும் கரண்ட் வந்தால் அது ஈஸி தான், வேறு கருத்து தேவையில்லை. ரைட். ஓகே, அடுத்து இங்கே 3வது டீப் அடுப்ப இது வந்து என்ன மின்னோட்டம். ரைட், இப்படி ஒரு அச்சுக்கிறேன், நிலை குத்து வச்சு இது வந்து மின்னோட்டம், இது ஐ என்று குறிக்கிறேன். ரைட், இது வந்து கிடையாச்சு. இந்த நேரத்தை கிடையாது எப்பயுமே நேரம் தான். நாங்கள் அந்த பிடி கிராஃபல் ஹிஸ்ட்ரி கிராஃபல் படிக்கிற டைம்ல எல்லாம் 10ஆம் வகுப்பில் சயின்ஸ் படிக்க பார்த்துறாங்க. என்ன கிடையாச்சில் எப்பயுமே நேரம் தான் வைப்போம். இது 0 2 அதுக்கு பிரதான 2 அச்சுகள் நிலை குத்து வச்சு கிடையாச்சும் சந்திக்கிறபடியே 0 எடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துல இது வந்து நீரோட்டமா மின்னோட்டமா அல்லது ஆடலோட்ட மின்னோட்டமா பார்க்கணும்னா இது வந்து மின்னோட்டத்தின் பாசிட்டிவ், இது வந்து மின்னோட்டத்தின் நெகட்டிவ். அப்போ நெகட்டிவ்ல சில பேர் இப்படி யோசிப்பாங்க, நெகட்டிவ்ல தானே இங்கே வரைவு கீழே இருந்தால் ஆடலோட்டம் தானே அப்படி யோசிப்பாங்க. நான் திரும்பவும் தெளிவாக சொல்றேன், அப்போ இதில் நிறைய பேர் பிளவுற போது இந்த வரைவு வந்து கீழே இருக்கின்றதுக்காக ஆடலோட்டம்னு சொல்லிடலாம், மைனஸ் திசையில் இருக்காக இது ஆடலோட்டம்னு சொல்லிடாது. ஒரே திசையில இருந்தால் அது நேரோட்டம், எதிரெதிர் திசைகள்ல மாறி மாறி 2 திசைகள்லையும் இருந்தால் அது ஆடலோட்டம். ரைட், ஒரே திசையில இருந்தால் அது நேரோட்டம். ரைட், அப்போ ஒரே திசையில் இருந்தால் வரைவு இருந்தால் அது நேரோட்டம் டிசி. 2 திசைகளிலும் வரைவு வந்தால் அது ஆடலோட்டம், அது ஏசி. அப்ப மேல இருக்கா கீழே இருக்கான பிரச்சனை இல்லை, ஒரே பக்கமா இருக்கா இல்ல 2 பக்கம் மேலே எங்களையும் சேர்ந்து இருக்கா இல்ல ஒரே பக்கத்துல மட்டும் இருக்கா, மேலே இருக்கா இல்ல கீழே இருக்கா. மேலே இருந்தாலும் வரைவு மேல மட்டும் இருந்தாலும் அது நேரோட்டம் தான், கீழே மட்டும் இருந்தாலும் அது நேரோட்டம் தான். இது கீழே மட்டும் தான் இருக்குது, மைனஸ் திசையில மட்டும்தான் கரண்ட் வருது, பிளஸ் திசையில கரண்ட் வரையில. ஆகவே இது ஒரு டிசி நேரோட்ட மின்னோட்டம். காரணம் மைனஸ் திசையில் மாத்திரம் மின்னோட்டம் பாய்வதால் அது நேரோட்ட மின்னோட்டம். ரைட். இப்போ அடுத்து இது வந்து இந்த அனலாக் சிக்னல்களில் பயன்படுத்துறது, எலக்ட்ரானிக்ஸ் படிக்க உங்களுக்கு விளங்கும். அனலாக் சிஸ்டத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு மின்னோட்டம் பாயிற விதம் தான் சமிக்ஞைன்னு சொல்லுவோம் நான் இது. ரைட், இங்கே வந்து மின்னோட்டம் பாயிரது ஐன்னு குறிக்கிறேன், நான் இங்கே கிடையாச்சில் வந்து டைமை குறிக்கிறேன். ரைட், அது வந்து டி. ஓகே, இப்போ வந்து இதில் மின்னோட்டம் மாறுகிற விதத்தை காட்டியிருக்கிறாங்க. மேலே இருக்கிறது எப்பயுமே பாசிட்டிவ் தான், கீழே இருக்கிறது எப்பயுமே நெகட்டிவ் தான். இந்த துண்டு வந்து இந்த இடத்துல பாசிட்டிவாகவும் இந்த இடத்துல நெகட்டிவாகவும், இந்த இடத்துல பாசிட்டிவ் இங்கே நெகட்டிவ், இங்கே பாசிட்டிவ் இங்கே நெகட்டிவ். அப்போ திசை வந்து மின்னோட்டத்தின் திசை வந்து நேரத்தோட மாறிக்கொண்டு இருக்குது. மின்னோட்டத்தின் திசை நேரத்தோட மாறிக்கொண்டிருந்தால் அது வந்து ஏசி கரண்ட். ரைட், ஏசி ஆடலோட்ட மின்னோட்டம். ரைட், இந்த ஏசி கரண்ட் வந்து இப்போ என்ன காரணத்துக்காக இது ஏசி கரண்ட் கேட்டீங்கன்னா மின்னோட்டத்தின் திசை கணத்துக்கு கணம் மாறுபடுவதால் இது ஒரு ஆடலோட்ட மின்னோட்டம் ஆகும். ரைட், ஓகே. அடுத்தது எஃப் பாருங்க, இங்க வந்து நிலைக்குத்து வச்சுல மின்னோட்டம் இருக்குது. ரைட், அதை நான் ஐ என்று குறிக்கிறேன். இங்க வந்து டைம் இருக்குது, அதை நான் டி என்று குறிக்கிறேன். ரைட், அப்ப நேரத்தில் வர்ற மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி மின்னோட்டம் எப்படி மாறுதுன்றதான் கதை. இது வந்து 0 கிடையாச்சு வந்து நேராச்சு, இதில் வந்து 2 அச்சு பிரதானாச்சும் பெற்றபடியே 0 காய்ச்சாச்சு. இங்கே பாசிட்டிவ் இருக்க போது, இங்கே நெகட்டிவ் இருக்க போது. இங்கே கிராஃப் வந்து சில பேர் யோசிப்பாங்க, அதை நான் முதல் சொன்ன மாதிரி தான் நெகட்டிவ் பக்கம் வர்றதால இது வந்து ஆடலோட்டம் கூட யோசிப்பாங்க. அப்படி கிடையாது, ஒரே திசையில மின்னோட்டம் பாஞ்சா மட்டும்தான் அது நேரோட்டம்னு சொல்லுவோம், டிரெக்ட் கரண்ட்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வரது ஒரு டிசி தான். ரைட், டிரெக்ட் கரண்ட் தான். என்ன ரீசன் கேட்டால் மைனஸ் திசையில மட்டும்தான் மின்னோட்டம் பாயுது. ரைட், மைனஸ் திசையில் மட்டும் மின்னோட்டம் பாய்வதால இதை வந்து ஒரு டிரெக்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரைட், ஏன்னா ஒரே திசையில மட்டும் மின்னோட்டம் பாயுது, பிளஸ் திசைக்கு கரண்ட் போகுது. ஆக இது ஒரு டிசி மின்னோட்டம். ரைட், இப்போ நாங்கள் இது வரைக்கும் நேரோட்ட மின்னோட்டம், ஏசி கரண்ட் என்ன, டிசி கரண்ட் என்ன, எப்படி டிசி கரண்ட் பிரிவுகள் என்ன எப்படி இருக்கு. டிசி கரண்ட் வந்து பேட்டரியில இருந்து வர கரண்டா இருக்கும். எலக்ட்ரானிக் மின் சாதனங்கள், ரைட், எலக்ட்ரானிக்கல் சாதனங்கள், லேப்டாப்பை சார்ஜ் பண்றது அல்லது போனை சார்ஜ் பண்ற உதாரணத்துக்கு. ரைட், இப்படியான சந்தர்ப்பத்தில் டிசி கரண்ட் தேவைப்படும். மாதிரி பேட்டரியில இருந்து கரண்ட் இருக்கிற சந்தர்ப்பம், டோர்ச் லைட் பாய்கிறது, அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் எனக்கு டிசி கரண்ட் தேவைப்படும். ரைட், அப்ப ஏசி கரண்ட் தேவைப்படும் எலக்ட்ரானிக் மின் உற்பத்தி நிலையங்கள். ரைட், நீர்மின்வெளி உற்பத்தி நிலையம் அல்லது காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் அல்லது வெப்பசக்தியை பயன்படுத்தி உருவாக்குற மின் உற்பத்தி நிலையம் அல்லது நிறைய விதங்கள்ல சுழலிய ரொட்டேட் பண்ற சந்தர்ப்பங்கள் சகலதுமே, அதாவது தூண்டல் அழுத்தம், பெரடையினுடைய தூண்டல் அழுத்தம் பயன்படுத்தப்படுகிற சகல சந்தர்ப்பங்களையும் ஏசி கரண்ட் தான் ஒர்க் ஆகும். ரைட், இந்த ஏசி கரண்ட் வீட்டு மின் சுற்றுகள்ல ரைட் நிறைய சந்தர்ப்பங்கள்ல இந்த ஏசி கரண்ட் வந்து வேலை செய்யும்ன்றதை பார்த்துருக்கோம். இப்போ டிசி கரண்ட் வேற ஏசி கரண்ட் வேற, 2 மூல பிரச்சனை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அதுல இருக்க அந்த கிராஃப் பண்ணி ஒரு கிராஃப்ல வந்து எப்படி டிசி கண்டுபிடிக்கிறது, ஏசி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். இது எங்களுக்கு அடிப்படையா இங்க மின் காந்தவியல் தூண்டல்ல அடிப்படை எங்களுக்கு தேவை ஏசி கரண்ட் தான். பட் ஏசிக்கும் டிசிக்கும் என்ன டிஃபரெண்ட் தேவை என்ன தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு சொல்றேன்டா, எங்களுக்கு பின்னுக்கு நாங்கள் அடுத்ததை படிக்க போகிற எலக்ட்ரானிக்ஸ் என்ற பெரிய பாடத்துக்கு தேவை. ரைட், அதனால நாங்கள் அதை பற்றி இங்கே கழிச்சிருக்கோம். ரைட், நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த வகுப்பில் டிரான்ஸ்ஃபார்மர் சம்பந்தமாக ஏசி மின்னோட்டத்தில் டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி வேலை செய்யறதை பற்றி தொடர்ச்சியாக அடுத்த வகுப்பில் சந்திப்போம். இதுவரை இணைந்த மாணவர்களுக்கு நன்றி மாணவர்களே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.